வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சுவையான மாலை நேர சிற்றுண்டி தான் செய்ய போறேன். மரக்கறி வடை. இது நல்ல மொறுமொறுப்பாவும் இருக்கும். நல்ல சுவையா இருக்கும். நாங்க வீட்டுல செய்து சாப்பிடுறது தான் ஆரோக்கியமாவும் இருக்கும். அதோட திருப்தியா சாப்பிடலாம். இல்லையா? வாங்க நான் இப்போ எப்படி செய்கிறேன்ன்றதை பார்ப்போம். எனக்கு இன்றைக்கு ஒரு 50 வடை செய்ய வேணும். அதுக்கு ஏற்றளவு நான் எல்லாம் எடுத்திருக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட், கிரீன் ஒனியன், கோவா பூ, வெங்காயம், அதோட கொத்தமல்லியில் இஞ்சி பூண்டு, இந்த மரக்கறியெல்லாம் சேர்த்து தான் இந்த வடை நான் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் இந்த மரக்கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுவோம். நாங்கள் மெல்லிசா தான் கேரட் துருவுறதுல எல்லாம் துருவி எடுக்க வேணும். இப்போ காரம் சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் வெட்டுத்தூள் சேர்த்துருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மசாலாத்தூள். இப்போ சீரகமும் கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி இருக்குது தானே, அதையும் நாங்கள் தட்டி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். அது இல்லாட்டி கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம், நல்லா இருக்கும். அதோட உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு கடலை மா எடுத்துருக்கிறேன், கோதுமை எடுத்துருக்கேன். கடலை மா சேர்த்தா தான் நல்லா மொறுண்டு கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதோட கோதுமை ஒரு 3 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். கடலை மா கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். அதனோட ஒரு முட்டை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஏனெண்டா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் தானே, இப்போ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு எங்களுக்கு வடைக்கு தேவையான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தோம்னா போதும். பாருங்கள், இப்படி பிணைஞ்சா போதும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வட்டமாகவோ உருண்டையாகவோ நாங்கள் எங்களுக்கு பிடித்த விதமாக எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்செடுத்து கொள்ளுவோம். பாருங்கள், ஒரு பின்னேற டைமில் நாங்கள் பிளேண்டியோடு சாப்பிட்டு கொள்ளலாம். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.